Hi friends, welcome to Soy Pipi's vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஃபர்மேட்டிவான vlog. So before going to the vlog, wish you very happy new year to all of you. 2024 நம்ம எல்லாருக்குமே ஒரு வருஷமாக இருக்கும். நம்ம எல்லாருடைய விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய வருஷமாக இருக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ இதே இதோட நம்ம இன்றைக்கி இந்த இயர்னுடைய ஸ்டார்டிங்கில் கொடுக்க போகிற விளாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான விளாகாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த விளாக் வந்து இது விளாக் பர்பஸ்க்காக ரெக்கார்ட் பண்ணல. ஸோ நாங்கள் வந்து ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2024 நம்ம கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணால் நிச்சயமாக அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுமே அந்த ஈவெண்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்றதுனால இந்த விளாக் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அக்ராஸ் த குளோப் எல்லா விதமான டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் சிஸ்டமாக இருக்கட்டும், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னுடைய அப்கிரேட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் பெவிலியன்ஸ் இருந்தது. அக்ராஸ் த கண்ட்ரிஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடுனுடைய கல்ச்சரையுமே டூரிசமே ரொம்ப நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொமோஷன் வந்து அந்த ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ், பழனி பஞ்சாமிரதம், அதுக்கப்புறம் நம்ம மதுரை மல்லியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க. நம்மளுடைய டூரிசம் தமிழ்நாடு டூரிசம் கைடன்ஸ் அந்த புக்லெட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லாவே தமிழ்நாடு பெவிலியன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மூலயமா நம்ம கல்ச்சரும் நமக்கு தேவையான பிஸ்னஸும் ப்ரொமோட் ஆகினா இது நமக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் செக்டாரில் என்னென்ன லேட்டஸ்ட் இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஐடியில் வந்து எல்கார்ட்ஸ் வந்து இன்னும் புதுசாக எங்கே வரப்போகுது, இன்னும் இருக்கிற எல்கார்ட்டை எப்படி அப்கிரேட் பண்ண போகிறாங்க நம்ம சென்னை சோழிங்கநல்லூரில், அதுக்கப்புறம் நம்மளுடைய திருச்சியில் வரப்போட புது எல்கார்ட்னுடைய பிளான் அங்கே வச்சுருந்தாங்க. கோயம்புத்தூர்னுடைய எல்கார்ட்னுடைய பிளானும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சிப்காட்டும், அதே மாதிரி சேட் போட்லாம் அங்கே இருந்தது. அந்த சேட் போட்டே வந்து அந்த ப்ரோக்ராமை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டூரிசமில் வந்து கொரியா டூரிசமும் அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எல்லா ஸ்டால்ஸ்லையுமே அவங்களுடைய அந்த ப்ரமோஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட ஸ்டார்ட் அப் பிளான்ஸும் அவங்க வச்சுருந்தாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குரிய லோன்ஸாக இருக்கட்டும், அப்ரோச்சஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஸோ நமக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் சில விஷயத்தை பற்றி ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு என்டர்ப்ரனராக ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஆல்ரெடி இருக்க பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணாலும் உங்களுடைய கார்ட்ஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், கான்டாக்டை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கான்டாக்டை ரிசீவ் பண்ணி ஒரு கனெக்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த ஈவெண்ட் அதை வந்து நியூஸ்லேயே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவுட்புட்டையுமே இது மூலயமா நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் இது இந்த அளவுக்கு பார்த்ததை வந்து அந்த ரீச் இருந்ததுக்கு. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய க்ரௌட் இருந்ததுன்னா எல்லாருமே சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அங்கே போனவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டாங்க. இதில் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. டெலிகேட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் இருந்தால் டெலிகேட்ஸ்னு என்ரோல் பண்ணி வந்திருந்தாங்க. அதே லார்ஜ் ஸ்கேலாக இருந்தது உங்கள் பிஸ்னஸ் அப்படின்னா அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அவங்க ஸ்பெஷல் டெலிகேட்ஸ்னு அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ணல, நான் வந்து ஒரு நாலேஜ்க்காக வரேனாலும் நீங்கள் வரலாம், அது வந்து விசிட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் அவங்கள வந்து இது பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் நம்மளுடைய சிஎம் வந்து இன்னாகரேட் பண்ணியிருந்தார். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, சப்போஸ் எங்கிட்ட மணி பேக்ரவுண்ட் இல்லை, பட் நாலேஜும் வந்து நான் ஒரு டிகிரி ஹோல்டர்லாம் கூட கிடையாது, எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் இல்லை, பட் ஆனால் என்னுடைய நாலேஜை மட்டும் வச்சு நான் வந்து முன்னே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரியான செஷன் இருந்தது. அதில் வந்து எஸ்பெஷலி வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க யூடியூப் சேனல் சார்பாக. ஸோ யூடியூப் சேனலில் அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை கிராஸ் பண்ணி வந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான பாலிசிஸ் வச்சுருக்காங்க, ஸ்டில் இன்னை வரையும் இவ்வளோ தூரம் வளர்ந்த பிறகுமே அவங்களுடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்போவே அவங்கள ப்ரமோஷன்ஸுக்காக சிலர் அட்ரஸ் பண்ணும்போது இன்னை வரையுமே ஒரு சின்ன ப்ரமோஷன்ஸ் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அந்த ப்ரமோஷனை அக்செப்ட் பண்ணிக்காமல் அவங்க என்ன ஒரு நாம்ஸில் அந்த சேனலை ஸ்டார்ட்
பண்ணாங்களோ அதே நார்ம்ஸில் அதே ஆம்பியன்ஸில் அதே மாதிரி நேர்மையாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை அவங்க வந்து தெளிவாகவே சொன்னாங்க அந்த ப்ரோக்ராமில். அதை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அவங்களையும் ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கவங்களும் வந்திருந்தாங்க. இர்ஃபான் கூட வந்திருந்தார். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டோன்னா அக்ராஸ் தட் டெக்னாலஜி ஓரியன்டானவங்க அந்த செக்டார் மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க அந்தந்த விஷயத்தை என்கரேஜும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு இயர் ஸ்டார்டிங் அப்போ ஒரு நல்ல நம்மளுடைய தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஷேப்புக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருந்ததுன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் அது பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னா நம்ம கண்ட்ரிக்கும் பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது என்னுடைய விஷயம் கூட. ஸோ நாங்களும் நிறைய காண்டாக்ட்ஸ் கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு இது என்ன இதனுடைய காண்டாக்ட்ஸ் ஏதாவது கிடைக்குமா, இதை இப்படி அப்ரோச் பண்ணலாமான்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா எல்லா காண்டாக்ட்ஸையும் எங்களால் கொண்டு வர முடியல. பட் ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அது ரிலேட்டடானது எங்ககிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாக நான் ஷேர் பண்ணுறேன். இதர ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ராடக்ட் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, டூரிசம் பற்றினதாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இயர் ஸ்டார்டிங்லே ஒரு நல்ல கியர் அப் ஃபீல் மாதிரி இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ இல்லை, இந்த மீட் இருந்துச்சு நம்ம 2024 இயர் ஸ்டார்டிங் அப்போயே. அது ரொம்ப ரொம்ப அந்த வீக்கெண்டே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீக்கெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினச்சேன் கைஸ். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்டும் இதில் பெனிஃபிஷியல் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரிசல்ட் வந்து நியூஸில் பப்ளிஷ் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் பண்ண மாதிரி அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஜாபுக்கு, டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இதுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Gracias.